Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் ஹவுஸ்ஃபுல் அத்தியாயம் 9. முகரத் தெரியாத முட்டாளிடம் மல்லிகையை கொடுத்த மாதிரி, ருசிக்கத் தெரியாத ஒரு மடையனிடம் தேனை தந்த மாதிரி, வைத்துக்கொள்ளத் தெரியாத ஒரு முரடனிடம் உன் வாழ்க்கையை ஒப்படைத்திருக்கிறாய். மணி 10 அடித்தபோது பின்கட்டு கதவுகளை அத்தை தாளிடும் ஓசை கேட்டது. மணி 11 அடித்தபோது தசரதனின் அறையிலிருந்து அவனுடைய டிரான்சிஸ்டர் ஜனகணமன இசையை ஒலித்துவிட்டு ஓய்ந்தது. மணி 12 அடித்தபோது தெருவில் ஒரு ஸ்கூட்டர் சீறிக்கொண்டே மறைந்தது. மணி 1 அடித்தபோது வெளியே வெராண்டாவில் ஒரு பூனை தொப்பென்று குதித்து மியாவ் என்று கீச்சிட்டது. மணி 2 அடித்தபோது தலைமாட்டில் டீபாயின் மீதிருந்த ஒரு டம்ளர் கைப்பட்டு கீழே உருண்டது. மணி 3 அடித்தபோது ஒரு சைக்கிள் கிணுகிணுத்தபடி சென்றது. மணி 4 அடித்தபோது ஒரு பால்காரன் தன் எருமை மாட்டின் தும்பினால் அதன் முதுகில் அடித்தான். மணி 5 அடித்தபோது காலை வெளிச்சம் ஜன்னல் கம்பிகளை தொற்றிக்கொண்டு எட்டி பார்த்தது. மல்லி எழுந்து கொண்டான். பெரும்பாலான இரவுகளை இப்படி முழுக்க முழுக்க விழித்தவாறே கழிப்பது வழக்கமாகிவிட்டது. இன்று கல்லூரிக்கு புறப்பட்ட போது மல்லி வலுக்கட்டாயமாக தனக்குள் ஒரு தீர்மானம் செய்து கொண்டிருந்தான். எங்கிருந்தோ முளைத்த மாதவியை இனி எக்காரணம் கொண்டும் நினைப்பதில்லை. படிப்பு, அதுதான் அவன் மூச்சு. படிப்பு, அதுதான் அவன் சாப்பாடு. படிப்பு, அதுதான் அவன் வாழ்க்கை. எளிமையான சுலபமான எண்ணம். அதனால் தான் முதல் மணி முடிவதற்கு முன்பே புறமுதுகிட்டு ஓடிவிட்டது. பேலன்ஸ்ட் மாடுலேஷனையும் ஃபேஸ்ட் மாடுலேஷனையும் பற்றி விரிவுரையாளர் சொல்லிக் கொண்டிருந்த நேரமெல்லாம் அவன் எண்ணங்கள் மாதவியின் தீங்குரலில் தான் கண்ட ஏற்ற இறக்கங்களை பற்றியே சுழன்றன. மாலையில் கல்லூரி விட்டபோது அரட்டைக்கும் விளையாட்டுக்கும் அழைத்த நண்பர்களிடம் சிக்கிக்கொள்ளாமல் தனியே கடற்கரைக்கு சென்று மீண்டும் ஒரு முயற்சியில் இறங்கி பார்த்தான். பழைய கேள்வித்தாள்களை கொடுத்து உதவியிருந்தார் ஒரு பேராசிரியர். ஆனால் தெரிந்த கேள்விகளை டிக் அடிப்பதற்காக பேனாவை திறந்தால் மாதவியின் முதல் முகமல்லவா கண்ணெதிரே சிரிக்கிறது. என்ன வேதனை! கை மணலை அலைந்தது. கண் முகில்களை பார்த்தது. உடம்பு உப்பு காற்றை உண்டது. மனம் மாதவியிடம் ஓடியது. சட்டென்று திரும்பினான் மல்லி. கையில் இருந்த கேள்வித்தாள் எதிர்பாராத விதமாக காற்றில் பறந்து விட்டதை காரணம். பிடிக்கு அகப்படாமல் ஓடும் குழந்தையைப் போல அவன் கையை நீட்ட நீட்ட எட்டி எட்டி பறந்து கொண்டிருந்தது அந்த வெள்ளை காகிதம். அதை பிடிப்பதற்காக துரத்தி கொண்டு சென்றபோது அவனுக்கு தெரியும், எதிர்பாராத சமயத்தில் எதிர்பாராத இடத்திலே மாதவி தோன்றுவாள் என்று. ஒரு படகின் மறைவில் அவள் அமர்ந்திருந்தாள் தனியாக. அவன் இதயத்தைப் போலவே அந்த காகிதமும் அவள் காலடியில் தஞ்சம் புகுந்திருந்தது. அதை அவள் எடுத்து பிரித்து பார்த்தவாறே தலை நிமிர்ந்தபோது மல்லி ஆசையும் ஆர்வமும் ஏக்கமும் துயரமும் கலந்து வெளிப்படும் குரலில் மாதவி என்று அழைத்தான். எப்போது முதல் அவள் முகம் இப்படி மரத்தால் செய்த பதுமையாக மாறியது? அதிலே துன்பத்தின் முத்திரை இல்லை, ஆனால் இன்பத்தின் சாயலையும் காணோம். அதிலே கொந்தளிப்பு தான் கூத்தாடவில்லை என்றால் நிம்மதியும் பிரதிபலிப்பும் இல்லை. இதிலே மரணத்தின் ஓட்டம் தென்படவில்லை. அதே சமயம் வாழ்வின் களையும் வற்றி கிடந்தது. மாதவி, உன்னை அவளுடைய கை கட்டும் தொலைவுக்குள் மண்டியிட்டார் போல் உட்கார்ந்தான் மல்லி. உண்மையில் அவள் முன்னே மண்டியிட்டு பிரார்த்தனை செய்தால் அவள் காதல் கிடைக்கக்கூடும் என்று அப்போது யாரேனும் அவனுக்கு சொல்லியிருந்தால் அப்படியே அந்த கடமை செய்ய சித்தமாயிருந்தான். அவர் இதோ வந்து விடுவார் என்றாள் மாதவி. அவராம், அவர் பல்லை கடித்தான் மல்லி. கேள்வித்தாளை அவனிடம் நீட்டினாள் மாதவி. நான் கல்யாணமான பெண்ணு, நீங்கள் இதை 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? எதை பார்த்தாள்? புரியாதவனாக கேள்வித்தாளை நோக்கினான். சிரிப்பும் அழுகையும் ஒரே சமயத்தில் கலந்து வந்தன. கேள்வித்தாளின் ஓரங்களில் அவனையும் அறியாமல் அவன் பேனா திரும்ப திரும்ப கிறுக்கி இருந்தது. மாதவி, 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 மாதவி என்று. மாதவி, அவளை நெருங்கி வந்தான் மல்லி. நான் சொல்ல நினைத்ததெல்லாம் இந்த காகிதம் சொல்லிவிட்டது. மாதவி குறுக்கிட்டாள். கொஞ்சம் இருங்க, என் பாட்டி கடற்கரை சாலையில் இருக்கிறா. அவர் என் கணவர் வந்தால் சொல்லும்படி அவளை சொல்லிட்டு வந்துடுறேன். எனக்கும் உங்களிடம் நிறைய பேச வேண்டும். மாதவி வேகமாக எழுந்து போனாள். ஆனால் திரும்பி வரவே இல்லை. முதல் சந்திப்பன்று மல்லி என்ன செய்தானோ அதையே இன்று திருப்பி செய்து அவனை பழிவாங்கி விட்டான். பொறுமிக் கொண்டிருந்தவரின் பார்வையில்
மறதியாக அவள் விட்டு சென்ற கைப்பை தென்பட்டது. ஆத்திரத்துடன் திறந்தான். 2-3 ரூபாய் சில்லறையும் மயிலாப்பூரில் அவள் வீட்டு விலாசமும் இருந்தன. கதவை தட்டியதும் மாதவிதான் திறந்தாள். சிறிதும் எதிர்பார்க்கவில்லை போலும். திகிலுடன், மல்லிகார்ஜுனன், உங்களுக்கு பைத்தியமா பிடித்திருக்கே? எவ்வளோ பண்பாடு உள்ளவர்னு நினச்சிருந்தேனே. இவ்வளோதானே நீங்கள்? வேண்டாம், போய்விடுங்க என்றான். போ 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 என்றே சொல்கிறாய். நான் எங்கே போவேன் மாதவி? அவளை விலக்கி கொண்டு உள்ளே நுழைந்தான் மல்லி. ஒரு வேலைக்கார கிழவியை தவிர வேறு யாரையும் காணோம் வீட்டுக்குள். எங்கே அந்த கருணாகரன்? நேரில் கேட்டுடுறேன். இப்படி 2 உள்ளங்களை வெட்டி பிரித்தது நியாயமானு. அவர் வரவில்லை, ஊரில் இல்லை என்று தடுமாறினாள் மாதவி. ஊரில் இல்லை. ஆங்காரத்துடன் சிரித்தான் மல்லி. அவன் மீது வைத்திருக்கும் காதலுக்கு என்ன அருமையான அடையாளம். கைப்பிடித்து 1 வாரம் அதற்குள்ள மனைவியை கடற்கரையில் தவிக்க விட்டுறான். வீட்டில் பிரிந்து செல்கிறான். மாதவி, சாதாரண மனிதத்தன்மை கூட இல்லாத இப்படிப்பட்ட மிருகத்தை அவன் கணவன் என்று வார்த்தைகளை அளந்து உணர்ந்து மிதமாக வெளியிடுங்கள் மல்லிகார்ஜுனன். இதற்கு மேலே உன்னால் கடுமையாக என்னை திட்ட முடியல பாரு என்றான் புன்சரிப்புடன் மல்லி. மாதவி, உனக்கு என் மீது இருந்த காதல் வற்றி வறண்டு விட்டது என்று நீ 1,00,000 தடவை சொன்னாலும் நம்ப மாட்டேன். பணத்துக்காகவும் பதவிக்காகவும் உறவுக்காகவும் சத்தியத்துக்காகவும் உலகத்தில் கல்யாணங்கள் நடைபெறுவதுண்டு. ஆனால் நீ செய்து கொண்ட கல்யாணம் ஆத்திரத்துக்காக. என் மீது இருந்த கோபத்தில், என் கோழைத்தனத்தை கண்ட கசப்பில் நீ மனமாற வெறுக்கும் ஒருவனுக்கு வாழ்க்கப்பட்டிருக்க. இது எத்தனை நாளைக்கு நினைக்கும்? கருணாகரன் கூட அதை தெரிந்து கொண்டிருக்கிறான். அதனால்தான் இந்த அழகு பெட்டகத்தை நெருங்க தைரியம் இல்லாமல் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறான். வரட்டும், அவனையே கேட்குறேன், என் ஊகம் சரிதானான்னு. யாரையும் எதையும் கேட்க வேண்டாம், புண்ணியம் உண்டு, போய்விடுங்கள் என்று மாதவி மன்றாடுவது மல்லியின் செவியில் விழவே இல்லை. இந்த வீட்டு ஐயா இங்கே வந்து எவ்வளோ நாளாக இருக்குது பாட்டி என்று கேட்டான் வேலைக்கார கிழவியுடன் சத்தமாக. முற்றத்து குழாயில் தண்ணீரை வரவழைப்பதற்காக டியூபை வைத்து உறிஞ்சிக் கொண்டிருந்தால் அந்த கிழவி மல்லியின் பக்கம் திரும்பி கூட பார்க்கவில்லை. பாட்டி, உங்களை தான் கேட்குறேன். ஐயா எப்போது போனார், எப்போ வருவார்? கிழவி அவனை பார்த்து திருதிருவென்று விழித்தாள். அவளுக்கு காது கேட்கவில்லை என்பதை புரிந்து கொண்ட மல்லி இன்னும் உறக்க பாட்டி என்று கூவ ஆரம்பித்ததும், கிழவி செவிட்டூமை என்று தெரிவித்தாள் மாதவி. மல்லிக்கு கோபம் வந்தது. இதிலிருந்தே தெரிகிறது யார் கருணாகரங்கிற யோகதை. கருணாகரன் இதிலிருந்தே தெரிகிறது பாரு, கருணாகரன் யோகியதை. ஏன்? செவிட்டூமை, அலி இவங்களெல்லாம் சூழ்ச்சிக்காரர்கள்னு வேலைக்கு வச்சுக்கொள்வாங்க. தங்கள் சதிகளுக்கு சௌகரியமாக இருக்கும்னு. நான் படித்தவள் இல்லை, எனக்கு அதெல்லாம் தெரியாது என்ற மாதவி வேலைக்கார கிழவியிடம் சென்று ஜாடை காட்டி ஏதோ கேட்டான். கிழவியுடனே பே என்று ஏதோ சொல்லிக்கொண்டு மொபைல் விரலை வைத்துக்கொண்டு அதிசயமாக பார்த்தால் மல்லியை. மாதவி, நம் வீட்டு ஐயாவை சூழ்ச்சிக்காரர்னு சொல்கிறாருன்னு கிழவி ஆச்சரியப்படுறா என்று மல்லிக்கு விளக்கம் கூறினாள். மல்லி ஏளனமாக சிரித்து கொண்டான். பிறகு ஏதோ சொந்த வீட்டை நோட்டம் இடுகிறவன் போல 4 அறைகள் கொண்ட அந்த சிறிய வீட்டுக்குள் குறுக்கும் நெடுக்குமாய் சென்று ஆராய்ந்தான். திரும்பவும் மாதவியிடம் வந்தபோது வெற்றியின் பெருமை அவன் முகத்தில் பளபளத்தது. புரிஞ்சிருச்சு மாதவி, என்னை ஏமாற்ற முடியாது என்றான். மாதவியிடம் வதனத்தில் கலவரம் படர்ந்தது. பயத்துடன், தயவுசெய்து நீங்கள் போயிடுங்க, அவர் வர்ற நேரம் விபரீதமாக நினச்சிக்கொள்வார் என்றான். எனக்கு கண் இருக்குது மாதவி, அறிவும் கொஞ்சம் பாக்கி இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு அறையாக சுற்றி பார்த்தேன். ஒரு ஆம்பிள்ளை உபயோகிக்கக்கூடிய எந்த பொருளாவது இந்த வீட்டில் இருக்கா? மாதவி திடுக்கிட்டான். ஏன் என்ன இல்லாமல்? ஒரு சட்டை, ஒரு பேண்ட்டு, ஒரு கைலி, ஒரு ஷூ, ஹேர் ஆயில், ஷாம்பு, சீப்பு, ஷேவிங் செட் ஏதேனும் உண்டா? மாதவி அவனுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறினார். நாங்கள் புது கட்டுத்தனம் வச்சு 1 வாரம் தான் ஆகிறது என்பதற்கு மேல் எவ்வித சமாதானமும் சொல்ல தெரியவில்லை. என்னதான் புது குடித்தனமானாலும் இவ்வளவு துப்புரவாக தொடத்து போட்டிருக்க முடியாது என்றான் மல்லி தீர்மானமாக. அதனால்தான் நான் சொல்கிறேன், கருணாகரன் இங்கே வருவதே கிடையாதுன்னு. உனக்கு தாலி கட்டியதோடு சரி, உன்னையே தனியாக இங்கே வச்சுருக்கான். கணவனாக ஒரு நாள் கூட உன்னுடன் அவன் வாழலை. ஒரு வகையில் எனக்கு அது சந்தோஷம்தான். என்னாலும் இப்படி அவன் உன்னை கொடுமைப்படுத்துவதை பார்த்து கொண்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. மாதவி, நீ அனுபவிப்பது வாழ்க்கையில் நரகம். நீ இருப்பது குடித்தனம் அல்ல, காடு. தயவுசெய்து வெளியே போங்க என்றாள் மாதவி கொஞ்சலும் அதட்டலும் கலந்த குரலில். நான் போக போகிறதில்ல, இங்கே தான் இருக்க போகிறேன் என்று மல்லி பதிலளித்தான். முகரத் தெரியாத முட்டாளிடம் மல்லிகையை கொடுத்த மாதிரி, ருசிக்க தெரியாத மடையனிடம் தேனை தந்த மாதிரி, வைத்து கொள்ள தெரியாத ஒரு முரடனிடம் உன் வாழ்க்கையை ஒப்படைச்சிருக்க. இல்லை, நான் சொன்னது தப்பு.
கருணாகரனுக்கு தெரியாமல்ல, வேண்டுமென்றே ஏதோ சூழ்ச்சியான திட்டத்துடன் உன்னை இப்படி ஒதுக்கி வச்சிருக்கான். உங்கள் கற்பனையை கேட்க வேடிக்கையாக இருக்குது. கற்பனை இல்லை, உண்மை. மாதவி, அதை நினைக்கவே எனக்கு உடம்பு பதறுகிறது. உனக்கு ஒன்றும் தோன்றலையா? உன்னை இப்படி புத்தம்புது பொருளாகவே வைத்திருந்து எவனுக்காவது விற்றுவிட எண்ணி இருக்கிறான். கல்யாணம் செய்து கொள்ளாமல் உன்னை கெட்ட வழியில் பயன்படுத்தி கொள்ள பார்த்தவன் கல்யாணம் செய்து கொண்டே அந்த திட்டத்தை நிறைவேற்றலாம் இல்லையா மாதவி? அப்படிப்பட்ட படுகொழியில் உன்னை அவன் தள்ளுவதற்கு நான் இடம் தர போகிறதில்ல. சோகமானதொரு புன்னகை மாதவியின் இதழ்கள் மலர்ந்தது. காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று நான் கதறிய காலத்திலலாம் பேசாமல் போயிட்டீங்க. அது பழைய மல்லி. வேண்டாம் வேண்டாம்னு தடுக்கிற போது விடாப்பிடியாக என்னை காப்பாற்றி தான் ஆவேங்கிறீங்க. இது புதிய மல்லி. 2 மல்லிகார்ஜுனன் இருப்பதாக என்னால் நம்ப முடியல. எனக்கு தெரிந்த ஒரே ஒரு மல்லிகார்ஜுனன் தான் உண்டு, கோழை மல்லிகார்ஜுனன். மல்லி ஆத்திரமோ கோபமோ படவில்லை. அதை கேட்டு, மாதவி, மனிதனை ஏறாத சிகரத்துக்கெல்லாம் ஏறும்படி செய்ய, மரணத்தை முத்தமிட வைக்க, கொடு நஞ்சை விழுங்கும்படி பண்ண, புலியின் வாயில் தலையை கொடுக்கும்படி செய்ய, ஆழம் காண முடியாத சமுத்திரத்தில் கழுத்தில் கல்லை கட்டி கொண்டு இறங்கும்படி தூண்ட உலகத்தில் 2 விஷயங்கள் தான் உண்டு, சக்தி உண்டு. ஒன்று பணம், இன்னொன்று காதல். முன்னதை காட்டி என்னை மாற்ற முயற்சி பண்ணார் என் அப்பா, முடியல. பின்னது தான் என்னை மாற்றிக்கொண்டிருக்கிறது. அது உனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு புரிகிறது. எவ்வளோ காலம் தாழ்த்திய மாறுதல். பரவாயில்ல, நல்ல விதத்தில் மாறுவதற்கு நேரம் வேலை வேண்டாம். ஒரு நாளும் அது டூ லேட் ஆகாது. கருணாகரனுக்காக நான் இங்கே காத்திருப்பதில் தானே உனக்கு ஆச்சரியமா? சரி, ஸ்டூடியோ வட்டாரங்களில் தான் அவன் சுற்றி கொண்டிருப்பான், அங்கேயே பார்த்துக்கொள்கிறேன். என்ன செய்தால் இந்த பக்கத்திலிருந்து உன்னை விடுவிப்பானோ அதை செய்ய நான் தயாராக இருக்கேன் என்று அவனிடம் சொல்லிக்கொள்கிறேன். மல்லி தெருவில் இறங்கி நடந்தான். அந்த நீண்ட தெருவின் கோடியில் அவன் உருவம் சிரித்து சிரித்து கடுகாகி புள்ளியாகி கண்ணுக்கு மறைகிற வரையில் பார்த்து கொண்டே நின்றாள் மாதவி. ஒரு பெருமூச்சுடன் உட்புறம் திரும்பியவளை ஆதரவுடன் அணைத்து கொண்டாள் வேலைக்கார கிழவி. பாட்டி, எனக்கு பயமாக இருக்குது பாட்டி. மல்லிக்கு என்ன நிறந்து விடுமோன்னு என் நெஞ்சு பதைக்கிறது பாட்டி என்று புலம்பினாள் மாதவி. பயப்படாத, எல்லாம் திட்டப்படி நடக்கும் என்று முத்தாக பேசினாள். அதுவரை செவிட்டு ஊமையாக நடித்து வந்த வேலைக்கார கிழவி. தொடரும்.